காலையில் அர்ஜுன் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து போகணுன்னா வந்து திருமங்கலம் பஸ் ஏறி மண்டோலா நகர் போயிட்டு அங்கேருந்து அவங்க பஸ் ஏறி சாயல்குடி போவாங்க. மத்தியானத்துக்கு மேலே நான், பாப்பா, என் அம்மா, அப்பா எல்லோரும் வந்து என்னோடய அப்பத்தா அப்பச்சியை பார்க்கலான்னு சொல்லி கிளம்புனோம். இங்கேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் தான் அவங்க ஊர். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நாங்கள் கடைசியாக பார்த்து இப்போ 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால அவங்களும் கிருத்தன்யாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். என்னோடய அப்பச்சி வந்து கிருத்தன்யாவை வந்து மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. எங்கள் அப்பத்தாவுக்கு வந்து கிருத்தன்யாவோட பேரே வாயில் வராது. அதனால திருத்தணி திருத்தணின்னு கூப்பிட்டுருப்பாங்க. கிருத்தன்யாவுக்குமே எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாரோடையுமே ஜாலியாக விளாண்டா. அப்புறம் நாங்கள் அங்கே அப்போ தான் பால் கறந்தாங்க மாட்டில். ஸோ பாலும் வாங்கிக்கிட்டு கொஞ்சோண்டு கீரை அப்போ அறுத்து கொடுத்தாங்க, மணத்தக்காளி கீரை. அதையும் வாங்கிக்கிட்டு ஒரு 5 மணி போல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என் தம்பியை கூட்டிகிட்டு நான் பார்லருக்கு போயிட்டு கொஞ்சம் ஐப்ரோஸ் மட்டும் த்ரெட் பண்ணிட்டு வந்தேன். நான் எங்கள் வீட்டில் வந்து ரூம்குள்ளே தொட்டி கட்டி போட்டு தொட்டிக்குள்ளே போட்டுட்டு சாத்திட்டு நான் வந்துடுவேன். அவள் தூங்கிடுவான். இப்படி பழக்கிட்டேன். இங்கே வந்துட்டு ஹாலில் தொட்டி கட்டியிருக்கனால யாரையும் நடக்கக்கூடாதுங்கிறா, எந்த சத்தமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை தூக்க வைக்கிறதே நைட்டு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது.